ஆமி அடிச்சு கொண்டுட்டு போட்டுருக்கான் பொடி சரியோ. தமிழர் பகுதியில் சோகம். முத்தியன்கட்டு ஆமி முகாமிற்கு சென்ற 4 இளைஞர்கள் மீது தாக்குதல். ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு ராணுவ முகாமிற்குள் சென்று காணாமல் போன இளைஞர் ஒருவர் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு குளத்திற்கு அருகில் ராணுவ முகாமிற்குள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் அப்பிரதேசத்தை சேர்ந்த 4 இளைஞர்கள் சென்றுள்ளனர். ராணுவ முகாம் அங்கிருந்து அகற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தகரங்கள் தரலாம் என ராணுவ சிப்பாய் ஒருவர் கூறியதற்கு அமைவாக 4 பேரும் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராணுவ முகாமிற்குள் இளைஞர்கள் சென்ற நிலையில் முகாமில் இருந்த ராணுவத்தினர் 4 மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் அந்த 4 திக்கி திசை தெரியாமல் ஓடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் 3 நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வீடு திரும்பியதாகவும் மற்றொருவர் காணாமல் போயிருந்த நிலையில் காணாமல் போனவர் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதுடன் ஊரவர்களும் அப்பகுதியில் தேடுதல் நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அதிகாலை காணாமல் போன இளைஞன் முத்தியன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தமிழர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், இப்பதான் பொடி வந்து போட்டுருக்காங்க. ஆமி அடிச்சு கொண்டுட்டு போட்டுருக்கான் பொடி சரியோ. நேற்று தடவை அந்த இருக்கு பொடி. சார் டாக்டர், இப்போ நேற்று முழுக்க இருந்தாங்க, இதுக்கு ஒருத்தர் பொடி இல்லை. இப்போ கொண்டு இப்போ பொடியை தான் கொண்டு பொடி போட்டுட்டாங்க. காமிக்க கொண்டு போட்டுட்டாங்க. இந்த பாருங்க கிட்ட ரங்கையில் பொடியா பாருங்க, பொடி மிதக்கு. டாக்டர் வழியா பாருங்க டாக்டர், பொடி இருக்கு.